இப்ப அடுத்த பாசுரம் யாருக்கா இருக்கணும்? வரிசையில் இத்தனை நாள் பார்த்திருந்தோமே, திருமழிசை ஆழ்வாருக்குத்தானே இருந்தாக வேண்டும். ஆக 12வது பாசுரம், இடங்கொண்ட கீர்த்தி மழிசைக்கிறவன் இணையடி போது அடங்கு விதயத்தி ராமானுஜன் பொற்பாதம் என்னும் கடங்கொண்டிரஞ்சின் திருமுனிவர் கன்னி காதல் செய்யா காதல் செய்யா செய்யா திடங்கொண்ட ஞானியர்க்கே அடியேன் அன்பு செய்வதுவே. திருமழிசை ஆழ்வார் என்ன சொல்லியிருக்கார்? அவர் திருவடிகளை எப்படி ராமானுஜர் தாங்குகிறார்? அந்த திருவடிகள்ல பிராவண்யம் இருந்தா பற்றுவோம், அது இல்லாதவர்களோட நம்ம கூட்டே வைத்துக் கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறது 12வது பாசுரத்தினுடைய அர்த்தம். இப்ப பார்ப்போம். இடங்கொண்ட கீர்த்தி மழிசைக்கிறவன், திருமழிசை ஆழ்வாருடைய பிரபாவத்தை சொல்லி அவர் திருவடிகளை பற்றினவர் ராமானுஜர்னு கூறுகிறார். பதபதார்த்தம் பார்ப்போம். இடங்கொண்ட கீர்த்தி, இந்த பூமி முழுக்க கீர்த்தி பரவியிருக்கான் திருமழிசை ஆழ்வாரு. உரையில்லாதவர்னு ஒரு பேர். அவர் கத்திய தம் உரைக்குள்ள வாழ உரையிலே போட மாட்டாராம். அப்படின்னா அவர் நாக்கு தான் அவர் கத்தி. ரொம்ப தீக்ஷ்ணமா பேசுவார். வெட்டு 1 துண்டு 2ங்கிற அளவு அது போலயே பேசிய ஒரு பழக்கம். இவர் தான் முழுமுதற் கடல்னா இவர் தான் பரதெய்வம், இவர் தான் பரதெய்வம்னா எங்கெங்கயோ தேடின்னு ஓடிட்டு இருக்காதீங்க. ஓடிட்டுன்னா உங்க நேரம் தான் வீண் என்று தெளிவா சொல்லணும். அப்படியே நம்மளா இருந்தா பூசி மொழிகின்னு இருக்க முடியும். அதெல்லாம் ஒழுக மாட்டார் அவர். இடங்கொண்ட கீர்த்தி, பூமி எங்கும் வியாப்தையான கீர்த்தி, அவருடைய பெருமை புகழ். அப்படிப்பட்ட மழிசைக்கிறவன். ஆனா திருமழிசையில திருவவதாரம் பண்ணினவர், உலகம் முழுக்க பிரத இருக்கிறவன் திருமழிசைக்கிறவன். இணையடி போது, அந்த திருமழிசை ஆழ்வாருடைய 2 திருவடி தாமரைகள், தாமரைகள் போதுங்கிறது தாமரை பத்மத்தை குறிக்கும். இணையடி போது அடங்கு விதயத்தி ராமானுஜன், அந்த தாமரைகளை இப்ப எங்க வச்சிருக்காளாம்? தாமரை நன்னா தொடுத்து கூடையில வச்சிருக்கான்னு சொல்லணும் இல்லையோ. ஆனா இது திருமழிசை ஆழ்வார் திருவடி தாமரைகளோ இல்லையோ, கூட ராமானுஜர் உள்ளந்தான் கூட. அதனால அடங்கு இதயத்து, அந்த திருவடி தாமர்கள் அடங்குகிற இதயம் கொண்ட இராமானுஜன் அம்பர் பாதம் என்னும் கடங்கொண்டிரஞ்சும், ராமானுஜருடைய அழகிய பொன் போன்ற பாதங்கள், அந்த பாதங்களே கடங்கொண்டு என்றும் எல்லா காலத்திலும் நமக்கு பிராப்தம். திருமழிசை ஆழ்வார் திருவடிகளை உள்ளத்துல வச்சிருக்கிற ராமானுஜருடைய திருவடிகளுக்கு கடமைப்பட்டிருப்பது, கடங்கொண்டுன்னு சொன்னால் கடமைப்பட்டிருப்பது, நமக்குன்னு வகுத்த சேஷியினுடைய திருவடிகளது என்றும் பிராப்தம் என்று இறைஞ்சும் திருமுனிவர் வணங்குகையாகிற சம்பத்தை உடையவர்கள். அதையே வணங்கின்றிருக்கிற சேவிச்சின்றிருக்கிற திருனா சம்பத்து, சொத்து. அந்த திருமுனிவர் சொத்தை உடைய தத்விஷய மனநசீலராய் இருக்கும் அவர்களுக்கொழிய, திருமுனிவர்னு இருக்கும் இல்லையோ, முனிவர்னா நினைச்சுட்டே இருக்கிற மனநசீலகா முனி. நினைக்கிறார் ராமானுஜர் எப்படி பண்ணிருக்கார், அவ ஆச்சாரியர்கள் எப்படி பண்றாருன்னு நினைச்சிட்டு இருக்காரு. அந்த முனிவர் கன்றி காதல் செய்யா, அவர்களை தவிர, ராமானுஜர் திருவடிகள்ல பக்தி இருக்கிறவாளை தவிர காதல் செய்யா, மற்ற இடத்து மற்ற பேரோட சேரவே மாட்டாளாம். காதல் செய்யா திடங்கொண்ட ஞானியர்க்கே அன்பு செய்வது, மற்ற பேரிடத்திலே காதல் செய்யாத திருடமான ஞானம் கொண்டவர்கள், குரத்தாழ்வான் சோமாசி ஆண்டான் வடுக நம்பிகள் போல்வார். அப்படிப்பட்ட ஞானியர்க்கே திடங்கொண்ட, திருட ஞானத்தை கொண்ட, திடமான உறுதியான ஞானம் கொண்ட ஞானியர்க்கே அடியேன் அன்பு செய்வது, அடியேன் கைங்கரியம் பண்றது, அடியேன் பக்தி பண்ணுவதெல்லாம் இந்த திடங்கொண்ட ஞானியர்க்குத்தான் என்பது பதபதார்த்தம். இனிமேல் ஆழ்ந்த கருத்து என்ன சொல்றார் பாப்போம். திருமழிசை ஆழ்வார் திருவடிகளிலே பக்தி படைத்தவர் ராமானுஜர் என்ன பாசுரத்துக்கு அர்த்தம். இடங்கொண்ட கீர்த்தி மழிசைக்கிறவன் இணையடியாம், இணையடி போது. திருமழிசை ஆழ்வார் திருமழிசைங்கிற திவ்யதேசத்தில் தை மாசத்தில் மக நட்சத்திரத்தில் திருவவதாரம் செய்தார். மகாயாம் மகரே மாசே சக்கராம்சம் பார்கவோத்பவம் மகீசார புராதீசம் பக்திசார மகம் பஜே என்ன அவரை பத்தின ஸ்லோகம். ஏற்கனவே பார்த்த திருப்பாணாழ்வார் கார்த்திகை மாசத்தில் ரோகிணி திருநட்சத்திரத்தில் உறையூரில் அவதரித்தவர், நிச்சிலாபுரின்னு பேர். இப்ப பார்க்க போற திருமழிசை ஆழ்வார் திருமழிசையில் அவதரித்தார். சக்கரத்தாழ்வாருடைய அம்சமாகவே திருவவதாரம் பண்ணினார். அவர் பத்தி சொல்றார், இடங்கொண்ட கீர்த்தி, இந்த லோகத்து முழுக்க அவருடைய கீர்த்தி புகழ் பரவிருக்கான். அப்படி என்ன அவர் செய்தார்னால் 2-3 காரியம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒன்று, சொன்ன வண்ணம் செய்த பெருமாளே இந்த ஆழ்வாருக்காகத்தான். காஞ்சிபுரம் பக்கத்துல யதோக்த காரின்னு சொல்ற மூலியம் அவர் இவருடைய பெருமை. அடுத்தது, இவரால் அனுகிரகிக்கப்பட்ட பூமி எங்கும் வியாப்தமான குணவத்தா பிரதையுடைய மகாத்மியத்தை சோதிப்பதற்காக உலகம் முழுக்க இவருடைய புகழ் பரவிருந்தது. சிறந்த விஷ்ணு பக்தரா இருந்தார். ஆனா கைலவர்கள்லாம் ரொம்ப தாரித்திரத்தால தான் எடுத்திருந்தா. எங்கோ ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டு தன்னிடத்துல இருந்த கிழிஞ்ச துணியை தைச்சுட்டு இருந்திருக்கார். பரமசிவனாரும் பார்வதி தேவியும் ஆகாச மார்க்கத்துல வரா. இவரை பரீட்சிப்போம்,
இவருடைய விஷ்ணு பக்தி எவ்வளவு திருடமா இருக்குன்னு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக மேலேன்னு வந்து இந்தவா நிறுத்தினா இவர் திரும்பியே பார்க்கல. அவ பாட்டுக்கு அவ போறா, நம்ம காரியத்தை நம்ம பாக்குறோம், நமக்கும் அவளுக்கு என்ன இருக்குன்னு நினைச்சுனுட்டா. சிவன் கோவித்து கொண்டார் போல கிட்டக்க வந்து, என்ன இவ்வளவு பெரிய கடவுள் நான் வரேன், என்ன திரும்பி பார்க்காது நீர் என்னமோ துணியை தைச்சிருக்கீரே என்று கேட்டார். அவர் சொன்னார், உம்மை கொடுக்கறது நீர் என்ன கொடுப்பீரோ அது எனக்கு வேண்டாம், நான் உமக்கு கைங்கரியம் பண்ண போறது இல்ல, அப்ப நான் என்ன பார்க்க போறேன், எதுக்கு உமக்கு நமக்கு இப்போ உம்மை பாட நீ பாரு என்ன சொல்லிட்டார். அப்ப அவர் சொல்றார், நீர் என்ன கேட்டாலும் நான் தரேன், உமக்கு என்ன வேணுமோ கேளும், என்ன வேணும்னு அவர் கேட்டுறார். அப்ப திருமழிசை ஆழ்வார் அவர் பார்த்து திருப்பி கேட்டார், ஒண்ணு செய்யும், இன்னைக்கு போற உயிரை 10 நாள் தள்ளி போக வைப்பீரா? அதெல்லாம் முடியாது, அது கர்மாதீனமா ஏற்கனவே என்ன முடிவு பண்ணப்பட்டிருக்கோ அதுதான் நடக்கும். இப்படி ஒண்ணுன்னா கேட்கிறார் அவர். இல்ல இல்ல அது முடியாதுன்னா கடைசியா வேணும்னுட்டு, நான் அந்த துணி தைச்சிருக்கேன், ஊசியை வச்சு அதுல நூல் கோத்திருக்கேன், ஊசி முன்னாடி போனா அது போற வழியிலேயே நூலை பின்னாடி வர்றதுக்கு அனுகிரகிப்பீரான்னார். இதுக்கு யார் அனுகிரகமும் வேண்டாம், ஊசி முன்னாடி போனா தானே நூல் பின்னாடி தான் வரப்போறது. இவர் குதர்க்கமா பேசுறாருன்னு தெரிஞ்சுனுட்டு, உம்மை என்ன பண்றேன் பாருன்னு ஒருத்தனுடைய 3வது கண்ணை திறந்தார். திறந்த உடனே நெருப்பு புறப்பட்டது. திருமழிசை ஆழ்வாருக்கு தன் திருவடி கட்டவரல்ல கண்ணு, அதுதான் அவருக்கு 3வது கண். அந்த கண்ணை திறந்தவுடன் பரமசிவனாருடைய 3வது கண்ணும் இவர் 3வது கண்ணில் இருந்தும் ஊழித்தீய போல நெருப்பு புறப்பட்டு பெரிய சண்டை ஏற்பட்டு கடைசியா சிவன் இவருடைய பக்தியை மெச்சி பக்திசாரன் அப்படிங்கிற திருநாமத்தை சூட்டினார். இவருக்கு பக்திசாரன் பக்திசாரன் திருநாமம் உண்டு. அப்ப சிவனாலேயே பேர் பெற்றிருக்கணும்னா இடங்கொண்ட கீர்த்தி இல்லையா, உலகம் முழுக்க பெருமை அவருக்கு பரவி இருக்கு. அடுத்தது ஒரு விருத்த ஸ்திரீ, அந்த ஸ்திரீக்கு இவரிடத்துல இருக்கிற அனுகிரகம், இவர் அவருக்கு பிரசாதம் கொடுக்கவே அதை சாப்பிட்டுட்டே இருந்தவளுக்கு யௌவனம் கிடைச்சுடுத்து. அந்த ஸ்திரீ ராஜாவிடத்துல சொன்னான், ராஜாவுக்கு யௌவனம் வேணும், இளமையா இருக்கணும்னு ஆசை, என்ன செய்யலாம்னால் நீர் போய் திருமழிசை ஆழ்வார்கிட்ட ஒரு பாட்டு வாங்கிக்கும், அவர் ஒரு பாட்டு உம்மை பத்தி பாடிவிட்டாருன்னா அப்ப உமக்கு இளமையே மாறாது. ராஜா வந்து நேர திருமழிசை ஆழ்வார்ட்ட கேட்கிறதா, இல்ல அவருக்கு சீடர் ஒருத்தர் இருந்தார், கனிகண்ணன்னு பேர், அவரிடத்திலே போய் கேட்கவா? முதல்ல கனிகண்ணனை அவர் அணுகினார். நீர் பாட்டி கொடும். முடியாது, நான் எங்க ஆச்சாரியனை தவிர ஒருத்தரையும் பாடமாட்டேன்னு. அவர் திருமழிசை ஆழ்வாருடைய அத்தியந்த சீடர், பாடமாட்டேன்னு சொல்லவே திருமழிசை ஆழ்வாரிடத்துல போனார். நான் எங்க பெருமாளை தவிர யாரும் பாடமாட்டேன்னுட்டார். இவர் அவரை தவிர பாடமாட்டேன்னுட்டார், அவர் பகவானை தவிர பாடமாட்டேன்னார். கோபம் வந்தது அரசனுக்கு, உம்மை நாடு கடத்தி விட்டோம், இனிமே இங்க இருக்கக்கூடாது, தேசத்திலேருந்து பிரட்டனை அறிவிச்சுட்டேன், வெளியிலே போ. கனிகண்ணன் முதல்ல வெளியில போறார். அவரே போனா நமக்கு என்ன காரியம், நமக்காக சண்டை போட்டுதானே கனிகண்ணன் போனார் என்று திருமழிசை ஆழ்வாரும் தொடர்ந்து போறார். போற போக்குல தாம் மட்டும் போகாமல் திரும்ப அங்க சயனிச்சென்றிருக்கிற பெருமாளை பார்த்தார். பார்த்து வேகமா ஒரு வார்த்தை சொன்னார், கனிகண்ணன் போகின்றான், காமருபூம் கச்சி மணிவண்ணா, துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன், நீயமன் பைன்னாகப்பாய் சுருட்டிக்கொள். இந்த பெரிய ஆதிசேஷ பர்யங்கத்துல சேனிச்சிருக்கியே, கனிகண்ணன் போயாச்சு, நான் ஊரை விட்டு கிளம்பியாச்சு, நீ என்ன இங்க சேனிச்சிருக்கிறது, போரும் போரும் பாயை சுருட்டிக்கோ, சுருட்டின்னு என் பின்னாடியே வானால் சொன்னபடி கேட்டு பெருமாள் நாகப்பாயை சுருட்டினுட்டார். சுருட்டின்னு ஆழ்வார் பின்னாடி போறார். காஞ்சிபுரத்திலிருந்து புறப்பட்டு ஓரிக்கை, ஓரிக்கைன்னு அந்த இடத்துக்கு பேர், ஓர் இரவு இருக்கை. இன்னைக்கு ஓரிக்கை உற்சவம் நடக்குது. ஒரு நாள் ராத்திரி மட்டும் அந்த ஊர்ல போய் தங்கினா பெருமாள் இல்லைன்னு உடனே நாட்டுக்கு இந்த வைபவம் எல்லாம் போயிடுது, சோபையே போயிடுது, மங்களமே போயிடுது. மந்திரிகள்லாம் ராஜாவை பிடிச்சுனுட்டா, உமக்கு என்னமோ எவ்வளவு வேணும்னு பாட்டு வாங்க போக ஊரே கட்டுப்படும் போல் இருக்கு, இப்போ ஒழுங்கா எல்லாரையும் போய் திருப்பி கொண்டு வரோம். ராஜா திரும்ப ஓடி வந்தார், பகவான் திருவடியை பிடிச்சிருந்து நீர் இப்படி போக கூடாது, ஊருக்கு திரும்பி வரும்னார். அவர் பதில் கூறினார், நான் முதல்ல நடக்கவே இல்லையே, நான் 3வது தான் நடந்தேன், எனக்கு முன்னாடி நடந்தவரை கேளு, அவர் முன்னாடி போனா நான் வரேன். சரின்னு திருமழிசை ஆழ்வார் கேட்டார், நான் முதல்ல நடக்கலையே, 2வது தானே நடந்தேன், கனிகண்ணனை போய் கேளு, அவன் கிளம்பினா நான் வரேன்னா. சரின்னு ராஜா கனிகண்ணன் காலில் விழ, கனிகண்ணனும் அரசன் கேட்கிறான் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி திரும்பி வரார். திருமழிசை ஆழ்வார் பின்னாடி வந்துட்டார். இந்த பெருமாள் என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ இந்த பள்ளிக்கூடம் போற பிள்ளைகளை வாங்கொண்டு போடுவோம், நான் வர வரைக்கும் இங்க இருந்துடுவோம், அது உட்காண்டிருக்கும், இவர் வருவரா மாட்டாரா, அவர் ஏதாவது வர்றதுக்குள்ள கிளம்பினா சத்தம் போடுவரா, இல்ல உட்காண்டா சத்தம் போடுவரா, தெரியாத தவிக்கும் இல்லையோ. அத போல பெருமாள் ஏது பண்றதுன்னு தெரியாமல் இருக்க, நல்ல வேளை ஆழ்வார் சொன்னார், கனிகண்ணன் போக்கொழிந்தான், காமருபூம் கச்சி மணிவண்ணா, துணிவுட சென்னா புலவனும் போக்கொழிந்தேன். அவரும் திரும்பி போயிட்டார், நானும் திரும்பி போயிட்டேன், நீ இவன் பைன்னாகப்பாய் பிரித்துக்கொள், உன்னுடைய பைன்னாகப்பாய பிரிச்சுக்கோ, படுத்துக்கோ என்று சொல்ல சட்டுன்னு படுத்துனுட்டாராம். ஏன்னா இவர் மறுபடியும் இங்கே கிளம்பிட்டார்னா, அதனால ஒரு இடத்துல படுத்துனுட்டுவோம்னுட்டு படுத்துட்ட வேகத்துல தலைமாடு கால் மாடா மாத்தி கொடுத்துனுட்டார் பெருமாள்.
முன்னாடி எந்த பக்கம் தலையை வச்சிருந்தாரோ அங்க திருவடியை நீட்டி, எங்கு திருவடி இருந்ததோ அங்க தலையை வைத்து சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் யதோக்தகாரி. அவருடைய பேரே யாரால வந்தது? திருமழிசையாழ்வார் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். அதானே சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். பெருமாளையே சொன்ன வண்ணம் செய்ய வச்சிருக்கணும்னா இவருக்கு இடம் கொண்ட கீர்த்தி இல்லையா? அப்ப உலகம் முழுக்க பரவி இருக்கிற கீர்த்தி தானே. இதே ஆழ்வார் கும்பகோணம் பெருமானை சேவிப்பதற்காக செல்கிறார். சென்ற போது வழியிலே ஒரு பிராமணன் அந்தணர் கிராமம், அதன் வழியா இவர் போயிட்டு இருக்கார். இவர் பிறப்பால் அந்தணராக இருந்தாலும் வளர்த்தது பெரம்பருப்பு ஜீவிப்பவன் திருவாளன் பங்கைய செல்வியின தம்பதிகள். அதனால இவர் வேதத்துக்கெல்லாம் அருகதையே இல்லாதவர்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கா. ஒரு திண்ண வாசல்ல உட்காந்து நிறைய பேர் வேதம் சொல்லிட்டு இருக்கா. இவர் வந்தாருன்னு உடனே வாயப்பத்துட்டா, இவர் காதுல வேதம் உழுந்துடக்கூடாது, இவர் பிராமணர் அல்லர் அப்படிங்கிறதுக்காக. அவர் ஒன்னும் கவலைப்படல, தாண்டி போயிட்டார். தாண்டி போன பிற்பாடு இவ விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிக்கணுமோ இல்லையோ, இவளுக்கு மறந்து போச்சு, சொல்றதுக்கு வரல. ஏன்னா பகவான் அதுக்கு கோபமா எடுத்துட்டான். சொல்ல வரலன்னு உடனே அவர் தள்ளி போனவர் கீழே இருந்து ஒரு கருப்பு நெல்லை பெருக்கி எடுத்து அதை இப்படி கிள்ளி போட்டாராம். போட்டா கிருஷ்ணா நாம் விரீஹி நாம் நகனித் பின்னம் நகனித் பின்னம்ங்கிற இடத்தவா சொல்லிட்டு இருந்திருக்கா. நகத்தாலே கிழிக்கப்பட்ட கருப்பு நெல் அப்படின்னு அந்த வேத வாக்கியத்துக்கு அர்த்தம். அதை சொல்ல வேணாங்கிறதுக்காக கீழே எடுத்து தான் கிழிச்சு போட்ட உடனே, ஓ இவருக்கு இவ்வளவு மகாத்மியம் இருக்கா அப்படின்னு அனைவரும் உள்ளே சென்றனர். பெரும்புலியூர் அடிகள்னு ஒரு சுவாமி இருந்தார். இவர் கும்பகோணத்துக்கு சேவிக்க போறச்சு எந்தெந்த பக்கம் இவர் பிரதட்சணம் வராரோ அந்தந்த பக்கம் பெருமாள் முகம் திரும்பிடுமா. ஆறாவது பெருமாள் சாரங்கபாணி ஒரு பக்கம் தானே நிற்பார். இவர் கிழக்கு பக்கம் போனார்னா கிழக்கு பாக்குறார், இவர் மேற்க வந்துட்டாருன்னா மேற்கு பாக்குறார், வடக்க போனா வடக்க பாக்குறார். அதை பார்த்த பெரும்புலியூர் அடிகளுக்கு இவர் எங்கு பிறந்தார் எங்கு வளர்ந்தார்ங்கிறது நமக்கு முக்கியம் இல்லை, இவர் போற இடத்துக்கு பகவான் திரும்பணும்னால் அவர் தான் நாம பிடிச்சிக்க வேண்டிய ஆச்சாரியர். என்ன பகவத் அனுகிரகம் இருக்கிறவன நாம பற்றினா தானே நடக்கும். என்ன ஊராரெல்லாம் எதிர்த்து இவருக்கு தான் அக்ர பூஜை கொடுக்க வேண்டும், இந்த கிராமத்துல முதல் பூஜை இவருக்கு தான் கொடுக்கணும்னே அவர் வாதாட பண்ணிருக்கார். ஆழ்வார் உள்ள வந்தார். இப்படி பெருமாள் சுத்தி சுத்தி பார்த்தவர் முன்னாடி ஆழ்வார் வந்து நின்று எழுந்திருக்கவே இல்லை. பெருமாள் இவர் வந்துட்டார்ங்கிற ஆனந்தத்தில் தன்னையே மறந்து மயக்கத்துல இருக்கார். ஆழ்வார் வந்து பாடுகிறார், நடந்த கால்கள் நொந்தவோ, எதற்காக இத்தனை நாளா நீர் சேனிச்சிருக்கீர்? நடந்து நடந்து ராமாவதாரத்திலே கால்லாம் நொந்து போச்சா? நடுங்க ஞான வேணமா இடந்தமை குலுங்கவோ, அல்லது வராகாவதாரம் பண்ணி உலகத்தை எடுத்தாயே அதனால திருமேனி ஆயாசமா படுத்தார். கடந்த கால் பரந்த காவிரி கடை குடந்தையுள் கிடந்தவார் எழுந்திருந்து பேசு வாழிகேசனே, காவிரிக்கரை குடந்தையிலே கிடந்த பகவன்னு பேச மாட்டேங்கிறியே. பகவான் பார்த்தார், அர்ச்சாவதாரத்துல விக்கிரக ரூபத்துல பேசுவேனா? நீங்க தான் வந்து சேவிச்சுட்டு போகணும். இது என்ன கண்ணனா ராமனா? நீர் என்னமோ வராகாவதாரம் கிருஷ்ணாவதாரம்னு சொல்லிட்டு பேசுங்கிறீர், நாம அர்ச்சாவதாரத்துல செய்ய மாட்டோம் என்று பேசாமல் இருந்தார். கோபம் வந்தது திருமணிசை ஆழ்வாருக்கு. இப்பேற்பட்ட ஆழ்வார் வந்திருக்கேன், எழுந்திருந்து பேச மாட்டேங்கிறியே, படுத்த இடத்துல இருந்து பேச பாக்குறியே, எழுந்திருந்து பேசுனார். எழுந்துட்டார் பெருமாள். அவர் பாதி எழுந்திருக்கிறதுக்குள்ளே, ஓ இந்த நீச்சன் சொன்னேங்கிறதுக்காக நீ எழுந்துட்டியா? போரும் போரும், வாழி வாழி வாழி, இருக்கிறபடியே இருந்தார். அதனால இன்னைக்கும் படுத்த நிலையிலும் இல்லாமல் அமர்ந்த நிலையிலும் இல்லாமல் பாதி எழுந்த நிலையில் திருக்குடந்தையில் உத்தான சயனமாய் உத்தியோக சயனமாய் அர்த்த சயனமாய் பாதி சயனத்தின் நிலையிலே இருக்காருனால் திருமணிசை ஆழ்வாருடைய புகழ ஊர் ஞாபகம் வச்சுக்கட்டும்னு தானே இன்னி வரைக்கும் படுத்துட்டு இருக்காரு அந்த பெருமாள். ஆகவே இடங்கொண்ட கீர்த்தி. எத்தனை சரித்திரம் பார்த்தோம்னாலும் அவருக்கு பூமி படங்களும் கீர்த்தி படைத்தவர் திருமணிசை ஆழ்வார். இடங்கொண்ட கீர்த்தி மழிசைக்கிறைவன் திருமணிசையில் அவதரித்ததனால் அதனாலே அவருக்கு பேர் திருமணிசை ஆழ்வார். மகீசார கஷேத்திரம்னு அதுக்கு பேர். மழிசைனால் பிரம்மா காலத்தில் ரிஷிகள் எல்லாம் எங்க போய் தபஸ் பண்ணலாம்னு பார்த்தாலாம். புகழவர் புலக்கோகால் தூக்க ஒரு கோல் தராசு தட்டை வச்சிருந்து பூமியில இருக்கிற எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சாலாம். இந்த ஊர் இன்னொரு பக்கம் இருந்தா இதுதான் சக்தியா இருந்துதான். அதனால பூமியில் மகி சார, பூமியில சாரமான கஷேத்திரத்தில் அவதரித்தவர். அந்த ஊர் பேர் விட்டு அவருக்கு போகவே இல்லை. இப்போ நம்மாழ்வார் ஒன்னு ஊர் பேர் எப்பவும் ஒட்டின்னு இருக்கல, தொண்டரடிப்படி ஆழ்வார் ஊர் பேர் ஒட்டின்னு இருக்கல, திருப்பான் ஆழ்வார் ஊர் பேர் இல்லை. ஆனா திருமங்கை ஆழ்வார், மங்கைன்னா ஊர், திருமங்கை ஆழ்வார். இவர் திருமழிசை ஆழ்வார், மழிசை என்ன ஊர், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பெய்யாழ்வார் ஊரெல்லாம் ஒட்டின்னு இருக்கல. அப்ப ஊர் பேரை சொல்லியே தம் பேருக்கு வச்சிருக்காரோ இல்லையோ, ஊர் பேரை விட்டுடாமல். அதனாலதான் மழிசைக்கு இறைவன் இணையடி போது. அந்த திருமழிசை ஆழ்வாருடைய திருவடி தாமர்களை அடங்கு விதயத்தி ராமானுஷன். அடங்கு விதயம் திருவடி ரொம்ப பெருசா இருக்கும். ராமானுஜருடைய உள்ளம் சின்னதாத்தான் இருக்கும். ஆனா அந்த திருவடி இந்த உள்ளத்துல அடங்குற அளவுக்கு ராமானுஜருடைய பெருமை. அணுவான மனசிலே பெரிய திருவடிகள் அமையும்படிக்கு அந்த ராமானுஜன்
பொற்பாதம் என்னும் ராமானுஜருடைய அழகிய பொன் போன்ற பாதங்களை கடன் கொண்டிரஞ்சும். கடன் கொண்டுன்னு சொன்னால் நாம் இந்த திருவடிகளை பற்றுவது கடமை. கடமைன்னா நமக்கு ஏற்பட்டது, நமக்கு விதிக்கப்பட்டது. இந்த கடமை ஆனந்தமா நம்ம ஆற்றணும்னு இருக்க வேண்டும். நமக்கு பல விஷயங்கள் கடமை அல்ல. இப்ப நம்ம ஊர்ல எதோ ஈடுபட்டிருக்குமே, அதெல்லாம் நமக்கு கடமையா? பண்ணாலும் ஒண்ணும் இல்லை, பண்ணாட்டாலும் ஒண்ணும் இல்லை. ஆனா பகவான் திருவடிகளுக்கோ ஆச்சாரியன் திருவடிகளையோ பிராவண்யம் இல்லைன்னால் கடமையை விட்டு கொடுத்துட்டோன்னு அர்த்தம். அதனாலதான் கடன் கொண்டான்னு சொல்லுகிறார். கடன் கொண்டு இறைஞ்சும் ந சம்சயஸ்து தத் பக்த பரிச்சர்யா ரதாத்மனாவென்றும் குருரேவ பரம்பிரம்ம. குருதான் பிரம்மம், குருதான் தனம், குருதான் பிராபகம், குருதான் பிராபியம் என்று குருவினுடைய திருவடியை பற்றினவனுக்கு சந்தேகமே இல்லையா. பகவான் திருவடியை பற்றிருந்தால் மதில் மேல் பூனை போலே எந்த பக்கம் பாய்வார்னு தெரியாது. ராவண நாட்டம் தண்டனை கொடுத்துருவரா, விபீஷண நாட்டம் அருள் புரிஞ்சுவரா, கண்டே பிடிக்க முடியலையே. அத போல ஆச்சாரியர்கள் ஒரு சிலரை ராவண நாட்டம் உதைப்பா, இன்னொரு சிலரை விபீஷண நாட்டம் அணைச்சிப்பான்னு கேள்விப்பட்டிருக்குமா? ஆச்சாரியர்கள்னா எல்லாரையும் அணைச்சிட்டு தானே பழக்கம். அதனால சந்தேகம் இல்லாத திருவடிகளை நீக்கமில்லாவடியார் தமடியார் அடியாரின் கோக்கள் அவர்க்கே அவர்களுக்கே குடிகளாய் செல்லும் நல்ல கோட்பாடே என்னும். பகவான் பற்றினவர் விட பாகவதனை பற்றினவனுக்கு இன்னும் உறுதி. அப்படிப்பட்ட ஞானியர் திருமுனிவர் கன்னி காதல் செய்யார். திரு இங்கே சொல்லப்பட்ட திரு எது? லக்ஷ்மி சம்பந்தம்னால் ராமானுஜரிடத்திலே பக்தி இருப்பதுதான் சொத்து. அதத்தான் திருங்கிறார். திருமுனிவர் அந்த சொத்தையே தனக்கு கிடைச்ச பாக்கியம் கிடைச்ச பாக்கியம் கிடைச்ச பாக்கியம் நினைச்சுட்டே இருக்கலாம். அதனாலதான் முனிவர். திருமுனிவர் கன்னி காதல் செய்யார். அப்படிப்பட்ட முனிவர்களை தவிர மற்றொருத்தரிடத்திலே பிராவண்யமே இல்லாத, ஏன் ராமானுஜர் திருவடியை விட்டு இன்னொரு இடத்துல ஆசை வைக்க மாட்டாளானால் எல்லாம் திருணம் புல்லுக்கு சமம். யாரையும் அவமரியாதை பண்ணல. ஆனா அதனால நமக்கு ஒரு மதிப்பு ஒண்ணும் இல்லை. இப்போ நமக்கு கிடைக்க போறது அவர் திருவடி. மற்ற எத்தனையோ ஊர்ல எல்லாம் என் தங்கம் இருக்கு, வெள்ளி இருக்கு, எல்லாம் இருக்கு. எனக்கு ஒண்ணு லாபம் இல்லையோ இல்லையோ, எனக்கு லாபம் மோட்சம் வேணும், அதை கொடுக்க போறது இவர் திருவடி. மற்ற இடத்த நான் ஒண்ணு அவமரியாதையே படுத்தல, ஆனா பிரயோஜனம் இல்லை. நமக்கு ஒரு பொருள் ஒரு கடையில வாங்கணும்னால் அந்த கடைக்கு தான் போகணும். நான் பால் வாங்கணும்னு வச்சுண்டு அணுகுண்டு தயாரிக்கிற கடைக்கு போய் நிக்கிறேன்னா கடைக்கு போறதா? பிரயோஜனமே இல்லையோ இல்லையோ. அப்ப எது வேணுமோ அந்தந்த இடத்துக்கு போனா தான் கிட்டும். அது எனக்கு கிடைக்கிறது உடையவர் திருவடிகளாலே. அந்த திருவடிகளில் பிராவண்யம் திருநீகிருத விரிஞ்சாதி நிரங்குஷ விபூதயா ராமானுஜ பதாம்போஜ சமாசேன சாலினா. ராமானுஜர் திருவடிகளை பற்றி விட்டவன் உலகனைத்தும் புல்லுக்கு சமம்னு கொள்ளுகிறார். திடங்கொண்ட ஞானியர்க்கே அந்த ராமானுஜர் திருவடியிலே திருடமான சுபாவம் அவர்களோட இருப்பேன். அதை தவிர மற்றவரிடத்தில் சேருவதில்லை. அந்த திருட சுவாவம் யாருக்கு இருக்குன்னு ரெண்டு இடம் சொல்றார். ஒன்று வடுக நம்பிகளை பத்தி, இன்னொன்னு கூறத்தாழ்வான பத்தி. இந்த ரெண்டு பேருக்கும் அத்தியாவசாயமா திடமான பக்தி. வடுக நம்பிகள் நித்தியப்படி ராமானுஜருக்கு பால் காய்ச்சி சமர்ப்பிப்பார். அவர் ரொம்ப ஆச்சாரிய நிட்டை இருக்கிறவர், ஆந்திரத்திலேருந்து வந்தவர். அவர் திருநாமமே ஆந்திர பூர்ணர்னு பேரு. எவ்வளவு நிட்டை அவருக்குன்னா, பெருமாள் திருமேனி எழுந்துருளை பண்ணிக்க மாட்டாராம். விக்கிரகமே ராமானுஜர் விக்கிரகம் தான் வச்சிருப்பார். ராமானுஜர் ஒரு நாள் யாத்திரை கிளம்புறார். அப்ப பெருமாள் ஏழை பண்ணிட்டு போகணுமோ இல்லையோ, பெருமாள் பொட்டியோட வடுக நம்பிகள் தன் தலையில தூக்கிறார். அந்த பெட்டிக்கு மேலே ராமானுஜருடைய பாதுகையை வச்சுட்டார். உள்ள இருக்கிறதெல்லாம் பெருமாள், மேல இருக்கிறது ராமானுஜர் பாதுகை. நீர் பண்றது நியாயமான உடையவர் கேட்டார். அவர் சொன்னார், ஒரு பெருமாளுக்கு மேல இன்னொரு பெருமாளை வைக்கிறது வழக்கம் உண்டா இல்லையான்னார். உண்டே, எனக்கு தனித்தனி பொட்டியா ஏழை பண்ண முடியும். ஒரு 10 சாலக்கிராம பெருமாள் இருந்தாருன்னா ஒண்ணு மேல ஒண்ணு இடிச்சுட்டு இருக்கிறது தான் வழக்கம் தான். அது ஒண்ணு புதுசு இல்லை. அந்த சுவாமி பதில் சொல்றார், உம்ம பெருமாள் கீழே இருக்கார், எம் பெருமாள் மேல இருக்கார், ரெண்டு பேரும் பெருமாள் தானே. உம்ம பெருமாள் உம்ம சாலக்கிராம பெருமாள், எம் பெருமாள் பாதுகே, அப்ப பெருமாள் தானே ரெண்டு பேரும். அதனாலதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் வச்சேன்னா இவருக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. அந்த நிட்டை அவர் ஒரு நாள் பால் காய்ச்சி கொண்டிருக்கிறார். வாசலில் நம்பெருமானுடைய புறப்பாடு. எல்லாரும் புறப்பாடு சேவைக்கு வாங்கோ, நம்பெருமாள் வருகிறார் என்று கூற இந்த சுவாமி பதில் சொல்றார், நம்பெருமாளை சேவிக்க ஏன் காணும் வரவில்லை என்ன? அவரும் தேவரியனுடைய பெருமாளை சேவிக்க போனால் அடியனுடைய பெருமாளுக்கு காய்ச்சின பால் பொங்கி போனால் என்ன செய்ய? நீர் பெருமாளை சேவிக்க போயிட்டு போங்கோ, நான் அவரை சேவிக்க வந்துட்டா எம் பெருமாளுக்கு நான் பால் காய்ச்சிருக்கேனே, அது பொங்கி படுத்தினால். அதனால எனக்கு பாலை பார்த்து சமர்ப்பிக்கிறது முக்கியமே தவிர உம்ம பெருமாளை சேவிக்கிறதுக்கு எனக்கு முக்கியம் இல்ல. நம்ம பெருமாளும் நோடுப்போம் என்ன இவர் சொல்லியிருக்காருனால் நிஷ்டை. அதைத்தான் திடங்கொண்ட ஞானியர்கிறார். அடுத்து கூறத்தாழ்வானுடைய நிஷ்டை. ராமானுஜர் ஊர்ல இல்லை, அவர் வெளியூர் போக வேண்டிய நிர்பந்தம்.
கூரத்தாழ்வான் சிறிது காலம் இருக்கிறார். எல்லாம் கிருமிகண்ட சோழனுடைய உபதிரவம். அந்த சமயத்துக்கு அவரோட பின்னாடி இவரால போக முடியல. இவர் இப்படி கோவிலுக்கு போலாமான்னு போறார். அவன் 2 பேரை ஆள வச்சுட்டான். கோவில் வாசல் நிறுத்தி வச்சு, ராமானுஜ சம்பந்தம் யாருக்கு இருந்தாலும் அவனை கோவிலுக்குள்ள விடாதே என்று சொல்லி வச்சுட்டான். நல்ல அத்தாட்சி பாருங்க. இப்போ இவரால தான் அந்த கோவில, அப்ப இவர் சம்பந்தம் இருந்தா கோவிலுக்குள்ள விடாதேன்னு விட்டான். இந்த சுவாமி போற சமயத்துக்கு ஒரு வாயில் காப்போன்னு தடுத்தான். நீ போக முடியாது, நீ ராமானுஜ சிஷ்யர். பக்கத்துல இருக்கிற சொல்றார், இவர் ராமானுஜ சிஷ்யரா இருந்தாலும் இவர் தனிப்பட்ட வகையில ரொம்ப நல்ல மனுஷர், ரொம்ப ஆத்ம குணம் இருக்கிறவர், சிறந்த ஞானி, சிறந்த பக்தர். ஆகவே இவர் உள்ள விடலாமே அப்படின்னு அடுத்தவன் சொல்லியிருக்கான். கூரத்தாழ்வான் இதை கேட்டுட்டு காதை பொத்திட்டு வெளியில வந்துட்டு, எதுக்கு ராமானுஜ சம்பந்தம்னு நான் பார்த்திருக்கேன். ஆத்ம குணங்கள் இருந்தா ஆச்சாரிய சம்பந்தம் கிடைக்கும். நல்ல குணசாலியா இருந்தா தான் ஆச்சாரியர்களை நமக்கு உபதேசிப்பா. அப்ப நமக்கு இருக்கிற நல்ல குணம் எதுக்கு பயன்படணும்? ஆச்சாரிய சம்பந்தத்துக்கு. இப்ப என்ன இருக்கு பாரு, எங்கிட்ட இருக்கிற நல்ல குணத்தாலே இவன் ராமானுஜ சம்பந்திங்கிறத மறந்து கோவிலுக்குள்ள போன்னு சொல்றான். அப்படின்னா என் ஆத்ம குணத்தால ஆச்சாரிய சம்பந்தம் அருந்துடும் போல இருக்கு. அது வேண்டவே வேண்டாம் எனக்கு. இவர் சம்பந்தம் இல்லாத இந்த பெரிய பெருமாள் சேவையே தியாஜ்யம் என்று சொல்லி கூரத்தாழ்வான் வந்துட்டார்னு சொல்லியிருக்கணும்னால் அதுதான் திடங்கொண்ட ஞானியர், திருடமான விசுவாசம் உடையவர் திருவடிகளே உய்வதற்கு ஒரே வழியில் இருந்தவர்கள். ஆச்சாரிய சம்பந்தத்துக்கு வெளியில ஞானமே இருந்தாலும் சம்பந்த ஞானம் தான் ஞானம். மற்ற ஞானங்கள் செருப்பு குத்தறதுக்கு என்ன பயன்படுமோ அவ்வளவுதான் பயன்படும். அப்படிப்பட்ட ஞானியர்க்கே அடியேன் அன்பு செய்வது, அவர்களிடத்தே அவர்கள் நாமத்தை பாடுவேன், அவர்களுக்கு கைங்கரியம் பண்ணுவேன், அவர்களோடைய வாழ்வேன். இது நம்முடைய நிஷ்டையாக கடவது என்று 12ஆம் பாட்டுல சாதிக்கிறார். இடங்கொண்ட கீர்த்தி மணிசைக்கிறவன் இணையடிப்போது அடங்கு விதயத்து இராமானுஷன் அம்பர் பாதமென்னும் கடங்கொண்டிரஞ்சின் திருமுறிவர் கண்ணி காதல் செய்யா திடங்கொண்ட ஞானியர்க்கே அடியேன் அன்பு செய்வதுவே. அடுத்து 13வது பாசுரம். தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருவடிகளில் பக்தி பூண்டவர் சுவாமி. இவ்வாழ்வார் அவதரித்தது கும்பகோணம் பக்கத்திலே மண்டங்குடிங்கிற திவதேசம். இவ்வாழ்வார் பகவானுடைய வனமாலையின் அம்சமாக அவதரித்தார். கோதண்டே ஜேஷ்ட நக்ஷத்ரே மண்டங்குடி புரோத்பவம் சோழோர்வியாம் வனமாலாம்சம் பக்தபத்ரேனு ஆசிரியேனு ஸ்லோகம். கோதண்டே ஜேஷ்ட நக்ஷத்ரே மார்கழி மாசத்தில் கேட்டை நட்சத்திரத்தில் திருமண்டங்குடியில் பெருமானுடைய வனமாலையின் அம்சமாக அவதரித்தவர். சின்ன ஊர் திருமண்டங்குடி, நீங்களும் போய் சேவிச்சிருப்பீர்கள். பெருமானும் சின்னவரா இருப்பார், ஆழ்வார் சின்னவரா இருக்கார். ஆனா அவருக்கு இருக்கிற பெருமை அவ்வளவு பெருமை. அப்படி என்ன இந்த ஆழ்வார் கைங்கரியம் பண்ணார்? அதுல இருந்து ராமானுஜர் என்ன வாழ்ந்தார்? இவ்வாழ்வார் செய்தது 2 கைங்கரியம். இதேதான் ஆண்டாள் செய்தாள். ஆண்டாள் பண்ணது 2 கைங்கரியம். பாமாலை பாடி கொடுத்தாள், பூமாலை சூடி கொடுத்தாள். தொண்டடிப்பொடி ஆழ்வார் அதே 2 கைங்கரியம். பாமாலை பாடி கொடுத்தார், பூமாலை சூடி கொடுத்தார். புட்ப கைங்கரியம் பண்ணிருக்காரோ இல்லையோ? அவரும் ஒரு சரித்திரம் கேள்விப்பட்டிருமே. விப்ர நாராயணரா இருந்தார், தேவதேவிக்கு ஆட்பட்டுட்டார். பெருமாளே ஒரு விளையாட்டு விளையாடி தான் அனுகிரகத்தால திரும்ப கொண்டு வந்து வச்சார்னு சரித்திரம் பாக்குறோமோ இல்லையோ? அவ்வாழ்வாரை பற்றியது 13வது பாசுரம். செய்யும் பசுந்துளவ தொழில் மாலையும் செந்தமிழில் பெய்யும் மறைத்தமிழ் மாலையும் பேராத சீர் அரங்கத் தையன் கடற்கணியும் பரந்தாளன்னி ஆதரியா மெய்யன் இராமானுஷன் சரணே கதிவேரனக்கே. ராமானுஷன் சரணே எனக்கு கதி, வேறு கதி. வேறு கத்தின விசேஷ கத்தின்னு அர்த்தம். மற்றதெல்லாம் பகவானுடைய திருவடிகள்ல கதி. ஆனா ராமானுஜன் சரணே வேறு கதி. வேறு கத்தின்னு ரொம்ப சுலபமான கதி. பகவான் திருவடியை பத்திரத்துக்கு கஷ்டப்படணும். ஆனா இது தனிச்சிறப்பான தன்னிகரற்ற கதி எனக்கு. அப்படி என்ன இவர் செய்திருக்கிறார்? செய்யும் பசுந்துளவ தொழில் மாலையும். இனி பதபதார்த்தம் பார்க்கலாம். செய்யும், செய்யும்னா தொடுக்கும்னு வச்சுங்களேன். செய்யும் பசுந்துளவ தொழில் மாலையும். இவர் செய்யும் தொழில் எது? துளசி மாலையை கட்டி கட்டி பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறது. மறைத்தமிழில் பெய்யும் மறைத்தமிழ் மாலை. அடுத்தது வாயால பாசுரங்களை பாடி பாடி சமர்ப்பிக்கிறது. திருமாலை 45 பாசுரங்கள், திருப்பள்ளி எழுச்சி 10 பாசுரம். அரங்கத்தம்மா பள்ளி எழுந்துருளாயே, அரங்கத்தம்மா பள்ளி எழுந்துருளாயே இன்னும் விடாம 10 பாசுரம் பாடினார். அதே போல திருமாலையில் திருமாலை அறியாதார் திருமாலையே அறியாதார்வார். திருமாலை 45 பாசுரம் தெரியலனால் ஸ்ரீமன் நாராயணன் ஆறுன்னே தெரிஞ்சுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பெருமையோட பாடியிருக்கார். செய்யும் மிக்க சீர் தொண்டரான தம்மாலே செய்யப்பட்டதாய் பசுந்துளவ தொழில் மாலையும். பசுமையான துளசி. துளசி எப்பவுமே பசுமையா இருக்குமா? என்னன்னைக்கெல்லாம் அதை பறிச்சு வச்சுக்கலாம். நேற்றுக்கு பறிச்சா இன்னைக்கு வாடிப்படாதோ? போகும். ஆனா தொண்டரடிப்பொடி ஆழ்வார் கரஸ்பரிசம், அவருடைய கை பட்டுதுன்னு வச்சுங்க, அது எப்பவுமே பசுந்துளவமா இருக்குமா, மாறவே மாறாதான்.
அது கருப்பாவே ஆகாது, அது சருகா வளர்ந்தே போகாது. அவர் தொட்டு பறிச்சிருந்தார்னால் எத்தனை நாடியா இருந்தாலும் பசும மாறாத இருக்கு. பசுந்துளவ தொழில் மாலையும், தொழில் மாலை வகுப்பா கட்டியிருக்கார். எந்த இடத்துல விருட்சி வைக்கணும், எந்த இடத்துல மல்லி வைக்கணும், எங்க இடத்துல பச்சை கதிர் வைக்கணும், எந்த இடத்துல துளசியை சேர்க்கணும், எங்க குச்சம் வைக்கணும், எங்க பெருமானுடைய முடிக்கு பின்னாடி அப்படி ஒரு பந்தா இருக்கணும், அந்த பந்து எந்த இடத்துல வரும், இது பார்த்து பார்த்து எத்தனை அகலத்துல எந்த உற்சவத்துக்கு இருக்கணும், உபயநாச்சிமார் மாலை எப்படி இருக்கணும், இப்படி பார்த்து பார்த்து செய்யும் பசுந்தொளவ தொழில் மாலையும் சென் தமிழில் பெய்யும் மறைத்தமிழ் மாலையும். செந்தமிழ் அர்த்த பிரகாசகமான சம்ஸ்கிருத வேதத்தை படித்தா அர்த்தம் சட்டுன்னு புரியுமா தெரியாது. ஆனா செந்தமிழ்ங்கிறதுனாலே தன் அர்த்தத்தை படிக்கிறவாளுக்கு உடனே புரிய வைக்கிறான்னு அர்த்தம். செந்தமிழில் பெய்யும் மறைத்தமிழ் மாலையும், வேதத்தையே தமிழ் மாலையாக திருமாலை பிரபந்தமாக கொடுத்தால் வேதத்தின் சாரம் துவய மகாமந்திரம். அந்த துவயத்தின் அர்த்தமே தான் திருமாலையில இருக்கு. ஆனாலே செய்யும் பசுந்தொழ தொழில் மாலையும் மறைத்தமிழ் மாலையும் பேராத சீர் அரங்க தையன். இதெல்லாம் யாருக்கு சமர்ப்பித்தார்? புட்பகைங்கிரி யாருக்கு? 2 பிரபந்தம் பாடினது யாருக்கு? இந்த ஆழ்வார் ரொம்ப பதிவிரதையான ஆழ்வார் சுவாமி. என்னது அப்படின்னா மத்த ஆழ்வார்கள்லாம் என்ன பதிவிரதைகள் இல்லையா? இவர் மட்டும்தான் பதிவிரதையானா? ஒருத்தர் கொஞ்சம் பிடிவாதக்காரர். எல்லாரும் 10 பேரும் 10 பேரை பாட வேண்டிதான். எல்லா விதேசங்களையும் பாடியிருக்கணும். 10 ஆழ்வார்களும் சேர்ந்து பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கத்தை பாடிவிட்டார். 9 ஆழ்வார்கள் திருவேங்கடத்தை பாடிவிட்டார். இந்த ஒரே ஒரு ஆழ்வார் மட்டும் பெரிய பெருமாளை பாடின வாயாலே திருவேங்கடவனை பாடமாட்டேன்னுட்டார். அதனால ரொம்ப பெரிய பதிவிரத்தை. இப்போ பதிவிரத்தைன்னா மற்றொருத்தனை திரும்பி பார்க்க மாட்டாளோ இல்லையோ, அரங்கநாதனை தவிர வேறொருத்தரை பாரேன் என்ன இருக்கிற பதிவிரத்தை இருப்போம். அதனால என்னாச்சு, ஒரு அரையர் சுவாமி ஸ்ரீரங்கத்திலேருந்து யாத்திரையா திருவேங்கடத்துக்கு வந்தார். பெருமாள் முன்னாடி தாளம் இசைத்து பாடுறாரு. இப்போ கஸ்தூரி நாமம் அழகிய பெருமாள், முன்னிலும் பின்னழகிய பெருமாள், அப்படி இந்த பெருமாள் பெருமாள் கொண்டாட்டம் சொல்லுவாள் இல்லையோ, அது போல கஸ்தூரி நாமம் அழகிய பெருமாள், முன்னிலும் பின்னழகிய பெருமாள், இவர்களால் சொல்லிட்டே வரைச்சே பதின்மர் பாடும் பெருமாள்னு தட்டினார். இவருக்கு பழக்கம் அந்த பெரிய பெருமாள் முன்னாடி தட்டி தட்டியே பழக்கம். பதின்மர் பாடும் பெருமாள், பதின்மர் பாடும் பெருமாள். திருவேங்கடமுடையான் நிறுத்தி கொஞ்சம் மாத்தி சொல்லுமே, என் முன்னாடி நின்று 9 பாடும் பெருமாள்னு சொல்லும், 10 பாடலே, உங்க ஒரு ஆழ்வார் தான் பாட மாட்டேன்னு விட்டாரு. அதனால தொண்டரடிப்புடி ஆழ்வார் பேராத சீர் அரங்க தையன், பேராத வீடில் சீர் என்கிறபடியே நித்த சித்தமான சீர் கல்யாண குணங்களை உடைய. பேராத சீர் அரங்கத்து 2 விதமா பாருங்க. பேராத சீர்னா கல்யாண குணங்கள் விலகாத, சீர்னா குணங்கள், நல்ல குணங்கள். பெரிய பெருமாளை விட்டு போகுமா? போகாது. இப்ப பேராத சீர், பேராத. இன்னொரு அர்த்தம் சொன்னார், அரங்கத்திலிருந்து பேராத. பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கத்திலிருந்து எப்பவா நகருவரா? அதுவும் மாட்டாரோ இல்லையோ. அப்ப அவரிடத்திலிருந்து சீர் பேராது, அரங்கத்திலிருந்து பகவான் பேர மாட்டார். ஆசைப்பட்டு தானே வந்து சேனிச்சிருக்கார். என்னைக்கு ஸ்ரீரங்கத்திலிருந்து பெரிய பெருமாள் கிளம்பி வைகுந்தத்தை அடைவார்? இதான தேதி வச்சிருக்காளா சுவாமி? கலியுகத்தில் இத்தனை லட்சம் வருஷம் கழிச்சு, இல்ல கலியுகத்தினுடைய கடைசியில எப்பவான் மன்னால் ஒருத்தர் சொன்னார், சம்சாரத்தில் இருக்கிற அத்தனை பேரும் வைகுந்தத்துக்கு என்னைக்கு போறாளோ அன்னைக்கு ரங்கநாதர் கடப்பிடுவார். அது வரைக்கும் கண்டிப்பா சேனிச்சிட்டு இருப்பார். சம்சாரம் கிழங்கெடுத்தால் அல்லது பேரேன். உடனே ஒருத்தர் சொன்னார், அப்படின்னா கவலை இல்லை சுவாமி, நிறைய நாள் இருப்பார். இப்ப அப்பன்னு வைக்க வேண்டாம். ஏன் எல்லாரும் போக மாட்டாளான்னா, இல்ல மத்த பேரை சொல்லல, நான் போவேங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஆகவே நான் போகாத வரைக்கும் இவர் கிளம்ப முடியாது. ஏன்னா மொத்த பேர் போனா தானே. இதனாலதான் நான் வைகுந்தத்திலேயே ஆசைப்படல தெரியுமோன்னார் அவர். ஏன்னா இவர் ஆசைப்பட்டு வைகுந்தம் போட்டா பெரிய பெருமாள் கிளம்பிடுவாராம். இவ்வளவு நல்லெண்ணெல்லாம் நமக்கு வேண்டாம். இப்போ தாராளமா வைகுந்தத்துக்கு போலாம். பெரிய பெருமாள் இருந்தா இருக்கட்டும், கிளம்பிய போகட்டும். பேராத சீர் அரங்கத் ஐயன், அரங்கத்து ஐயன், ஐயனே அரங்காவின் அழைக்கின்றேன் என்னும், அரங்கமான அகருளானே என்னும், அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே என்னும் எப்போதும் பாடிருக்கிறார். பரம பந்துத்துவம் தோற்ற ஐயன்னு சொன்னா எல்லாவித உறவு, நமக்கு தாயும் தந்தையும் மக்களும் மற்றும் முற்றும் எல்லாம் ஐயன், அரங்கத்து ஐயன். அப்ப தொண்டரடிப்புடி ஆழ்வார அனைத்து உறவுமாகவும் இருந்தவர் பெரிய பெருமாள். அந்த ஐயன் கழற்கு அணியும், கடல் திருவடிகள் அணியும், அந்த திருவடிகளிலே சாத்தி கொண்டிருக்கிற மாலையை கடற்கணியும் சேஷத்த காட்டிலே நிலை நிற்கையாலே, கடற்கணியும் திருவடிகளிலே விட்டு பிரியாமல், அதுக்கு நாம அடிமை 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 அப்படிங்கறத நிலையா நிற்கக்கூடிய பரன். இப்ப இங்க பரங்கிறது பகவான சொல்லல, பரன்னு தொண்டரடிப்புடி ஆழ்வார சொல்றது. திருவரங்க தையன் கடற்கணியும் பரன், அவர் திருவடிகளில் எப்போதும் பக்தி பூண்ட பரன். இவரை பரன்னு சொல்லலாமா? தொண்டர் இல்லையா? பேர்லயே தொண்டர்னு இருக்கேன்னா தொண்டர்களிலே பரன்.
அப்படின்னா தொண்டர்கள்ல ஒரு தலைவர் வேண்டாமா? அவர் தலைவர் இல்ல சுவாமி, ஆனா மொத்த தொண்டர்கள் இவரை பார்த்து தான் தொண்டர்களாவே ஆறா. அவர் என்னமா கைங்கரியம் பண்ணிருக்கார் என்று பார்த்து பார்த்து நமக்கும் தொண்டுபட மனசு வருது இல்லையோ. அதனால பரன், பகவான் பரன், தலைமை, முதல்வர், சுவாமி அப்படிங்கறதுல பரன். தொண்டரடிப்புடி ஆழ்வார் பரன், தாசங்கிறதுல பரன். எப்படி வச்சுக்கோங்களேன், இப்போ அவர் சுவாமிங்கிறதுல பரன், இவர் தாசங்கிறதுல பரன். முதலாளின்னு ஒருத்தர் பரன்னா தொழிலாளியில ஒரு பலன் வேண்டாமா? அவர் ஆர சுவாமி நம்பி இருக்கார், இவாள்லாம் வேலை செஞ்சாதான் சுவாமி முதலாளி. இப்ப பெருமாள் ரொம்ப ஆச்சரியமா இருக்காரு. இப்போ அவர் மட்டும் இருந்தா பரன், பரன் தனியா பரன் இருந்தா என்ன பண்ணுவார் அவர்? அவருக்கு 4 தொண்டர்கள் வேண்டாமா? அப்ப தொண்டர்களுக்குள்ள பரன் வேணும் இல்லையோ. தொண்டர்களிலே பரன் இருந்தால் சேஷத்துவத்துல தலைவர்னு அர்த்தம். பகவான் பரன்னால் சேஷித்துவத்துல தலைவன் அர்த்தம். அப்ப சேஷித்துவத்திலே பரன், சேஷிகளிலே பரன் அரங்கத்து ஐயன், சேஷர்களிலே பரன் தொண்டரடிப்புடியாழ்வார் என்னதான் ரெண்டையும் சொல்றார். பரன் தாளன்றி அந்த தொண்டரடிப்புடியாழ்வாருடைய திருவடிகளை தவிர ஒடிய ஆதரியா மெய்யன், அதை தவிர விரும்பாத சத்தியமே உருவான பகவத் ராமானுஜன். ராமானுஜன் சரணே எனக்கு வேறு கதி, அந்த சரண் தான் எனக்கு தனியான சிறப்பான கதி. என உலகத்துக்கெல்லாம் கதி பகவானுடைய திருவடி, எனக்கு வேறு கதி ஆச்சாரியனுடைய திருவடி. மற்ற பேருக்கு இருக்கிற கதியை விட தன் கதிக்கு ஏற்றம் கூறிக்கொண்டார். மற்றுமோர் தெய்வம் உண்டே மதியிலா மானிடங்காள், உற்றபோதன்னி நீங்கள் ஒருவனன் உணரமாட்டீர் என்ன தெய்வங்காள் எங்கெங்கயோ போய் தேடின்னு இருக்கீளே, மற்றுமோர் தெய்வம் உண்டே? பெரிய பெருமாளத்தவர் இன்னொருத்தரிங்கான் இருக்காரா? கருட வாகனன் நிற்க சேட்டதன் மரிகத்து செல்வம்பார் திருக்குன்னீரே. பகவான் கொடுக்கிறேன் கொடுக்கிறேன்னு காத்து இருக்கிறச்சே, ஸ்ரீதேவி தரேன்னு சொல்லச்சே, இல்ல இவ அக்கா இவளை விட பெரியவோ, அவள்கிட்ட வாங்கிக்கிறேன்னா. ஸ்ரீதேவிக்கு ஒரு அக்கா உண்டு, கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அவளுக்கு தான் மூதேவின்னு பேர். ஸ்ரீதேவியினுடைய அக்கா இவ கனிஷ்ட, அவ ஜேஷ்டா. அதத்தான் சேட்டதன் மலிகத்து செல்வம்பார் திருக்குன்னீரே. ஸ்ரீரங்கநாச்சியார் கொடுக்கிறேன் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறச்சே, இருக்கட்டும், தங்கிட்ட வாங்கிக்கிறத விட அக்காவுக்கு தானே இன்னும் நிறைய இருக்கும். போனா என்னவோ அதுதான் கிடைக்கும். அதனால சேட்டதன் மடியகத்து செல்வம் பார்த்து போகாதீங்கோ, மற்ற பேர் தரமாட்டா. மற்றும் ஒரு தெய்வம் உண்டே, திருவரங்கநாதன் தான் ஜெகத்துக்கே ரக்ஷகன் என்று சொன்ன ஆழ்வார். செய்யும் பசுந்தொழவத் தொழில் மாலையும். செய்யும்னு சொன்னதுனாலே ஆண்டாளுக்கும் இவருக்கும் ஒரு வேறுபாடு சொல்லிட்டார். ஆண்டாள் தான் செய்தாளா? பெரியாழ்வார் செஞ்சத்தை எடுத்துன்னு போய் சமைச்சிட்டா, அதுதான் ஆண்டாள் செய்தது. ஆனா இவர் செய்யும் பசுந்தொழவத் தொழில் மாலை, இவரே செஞ்சார். இவர் முயற்சியில பண்ணிருக்கிறதுனால இவர் செய்தார். ஆண்டாள் செய்தது சின்ன குழந்தை, 5 வயசு பெண்ணு, தன்னாலேயா தொடுக்க முடியும்? இன்னொன்னு, பெருமாளுக்கு மகிழ்ச்சியா போறவள் எதுக்கு வேலை பார்க்கணும்? இந்த நாள்ல இருக்கிறது அப்பவே வந்துப்பாங்க. இப்ப யாரும் பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ வேலையெல்லாம் கத்துக் கொடுக்கறதே இல்லை. அவ பாடு படிக்க போயிடுறா, படிச்சு முடிச்ச பிறகு கல்யாணம் ஆயிடுறது. ஆன பிற்பாடு அப்பா அம்மாவே வந்து பாத்துடுறான். அதனால எப்பவுமே வேலை பார்க்க வேண்டாம் இல்லையா? இது ரொம்ப சுகமா இருக்கு. பார்க்கணும் யாருக்குன்னா, யாரோ முதலாளிக்கு பார்த்துட்டு இருக்கோம். நம்ம குடும்பத்தில் இருக்கிற நம்ம பெருமாளுக்கு நம்ம வேலை பார்த்திருக்கணும். அதை விட்டுட்டு சம்பளம் கொடுக்கிறவனுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கோம். இங்கேயும் பார்க்கணும், அங்க குறைச்சலா பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நாம இப்போ பெண்கள்லாம் கண்டிப்பா வேலைக்கு போகணும், அதெல்லாம் சமதர்மம் வேணுங்கிற அளவு கொண்டுட்டோம். பண்ணிவிடலாம். பண்ணிவிட்டா என்ன ஆகுது? ஏற்கனவே ஆண்கள் மட்டும்தான் கெட்டு போயிருந்தா. அப்படின்னா பகவானுக்கு கைங்கரியம் பண்ணாம புறத்தியாருக்கு பண்ணிட்டு இருந்தா. இப்ப அதுலதான் சமதர்மம் வேணுங்கிற எல்லாரும். இப்போ அது எப்படி நீ மட்டும் புறத்தியாருக்கு பண்ணி கெட்டு போலாம்? நானும் அதே மாதிரி புறத்தியாருக்கு பண்ண வேண்டாமோ? ஏன்னா நேத்தி வரைக்கும் இவ பகவானுக்கே தான் பண்ணிட்டு இருந்தா. வீட்டுல இருக்கிறவாளை தான் பார்த்துட்டு இருந்தா. இவர் தொட்டுத்தான் பெருமாள் சாப்பிட்டு இருந்தார், இவர் பூச்சூடித்தான் பெருமாள் சமைச்சிருந்தார். சுவாமி நிம்மதியா இருந்தோம், யாருக்கு பண்ணணுமோ ஒழுங்கா பண்ணிருந்தோம் இத்தனை நாள். அதுக்கு போய் போராடி வேணும்னு கேட்டுனுட்டு போ வேலை பார்க்க ஆரம்பிச்சு யாம் பெற்ற பேரு பெருகையும் வையகமாயிடுச்சு. ஏற்கனவே இந்த ஆண் மட்டும் சமப்பட்டு இருந்தது, இப்ப அதே சமத்த பெண்களும் சேர்ந்து படணுமா? அவர் தான் பெண்ணு, எனக்கு ஆராதனம் அத்தனை இவளால தான். புஷ்பம் இவ தான் கொடுக்கணும், சந்தனை இவ தான் சமர்ப்பிக்கணும், பிரசாதம் இவ தான் பண்ணணும். இந்த வீட்டுல இவளை நம்பித்தான் நான் இருக்கேன்னு பகவான் நித்தியம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்னு இவ்வளவு பெரியவர் சொல்லிட்டு இருக்கிறச்சே நம்ம நம்பி ஒருத்தர் வந்திருக்கார். அப்ப அவர் சின்ன மனுஷன் இல்ல, நம்பி வந்தவர் ஒண்ணுமில்லாதவர் இருந்தா சரி. எங்க நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேனோ அவனையே படைத்தவரே அவர். அப்படி இருக்கும் போது அவரை முதல்ல பார்க்க வேண்டாமா? செய்யும். எதுக்கு சொல்ல வந்தேன்? ஆண்டாள் செய்யலேன்னு குறை இல்ல, செய்ய மாட்டா. ஏன்னா அவளுக்கு பண்ண வேண்டியது பெரியாழ்வார் தான், வேலை செய்ய வேண்டியது பெரியாழ்வார். பண்ணி தொடுத்து வச்சார். அந்த புஷ்பத்தை எடுத்து தாம் போட்டு பார்த்துட்டு களைஞ்சு கொடுத்துட்டாலும் இல்லை. அதனால செய்யும் பசுந்துளவாங்கிறதுனாலே சூடி கொடுத்த நாச்சியாரை போலல்லாமல் இவர் தானே சமர்ப்பித்தார். பசுந்துளவ தொழில் மாலையும் வைஜெயந்தி வனமாலை என்னும் கலம்பகன் மாலை என்னும் வேளா வேளைக்கு மாலை வச்சிருந்தார் அவர்.
இந்த வேளை வைஜெயந்தி மாலை சமர்ப்பிப்போம், இந்த வேளை துளசி மாலை, இந்த வேளை விருட்சி மாலை, இந்த வேளை தாழம்பூ மாலை, பார்த்து பார்த்து அந்தந்த வேலைக்கு. ஏன் பெரியாழ்வார் 8 மாலைகள் சொல்லலையா? செண்பக மல்லிகையோடு செங்கழநீர் இருவாட்சி எண்பகர் பூவும் பகர்ந்தேன் இங்கிவை சூட்டவாவென்னு 8 வகை புஷ்பம். பாதிரி பூச்சூட்டவாராய், இருவாட்சி பூச்சூட்டவாராய், மல்லிகை பூச்சூட்டவாராய், தமரக பூச்சூட்டவாராய் என்று எத்தனையோ புஷ்பம் வேணும்னு அத்தனையோ சமர்ப்பிச்சிருக்கார். அப்படி செய்யும் பசுந்தொழவ தொழில் மாலையும் தொடையத்த துடவமும் கூடையும் புரிந்து தோன்றிய தோல் தொண்டரடிப்பொடி என்னும் அடியனை அடியனன் அருளி உன் அடியார் காட்படுத்தாய் பள்ளி எழுந்துருளாயே. என் இவர் கையில எப்பவுமே ஒரு பூக்குடலை தொங்கிட்டே இருக்கு. இவரை பார்த்தா யாரு இந்த பூக்குடலையோட எப்பவும் வருவாரே அவர் கூப்பிடுவாளாம். இவருக்கு பேர் கிடையாதுன்னா அந்த பூக்குடலக்காரரை கூப்பிடுனா ஆழ்வார் ரொம்ப சந்தோஷப்படுவான். நாம இருந்தா என் பேரை சொல்லி கூப்பிடாம என்ன இழிவுபடுத்தலன்னு. நல்ல வேளை இந்த கைக்கிறதுனாலேயே எனக்கு நீங்க அடையாளம் சொன்னிடும் இல்லையோ, அதைத்தான் நான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். தொண்டர்களுக்கு அடிப்பொடின்னு ஆசை. கையில பசுந்தொழவ தொழில் மாலை இருக்கு, கையில பூக்குடலை தொங்குறது, அந்த குடலை இருக்கிறவரை கூப்பிடுன்னா ரொம்ப திருப்திப்படுவார் ஆழ்வார். அப்படியார் கையோட அவர் அடுத்த பண்ண 2வது கைங்கரியம் செந்தமிழில் பெய்யும் மறைத்தமிழ் மாலையும். வடமொழி மறை போல் அன்றிக்கே செந்தமிழில் அழகிய தமிழ் பாஷையில் பாடி கொடுத்த திருமாலை திருப்பள்ளி எழுச்சி. இதுக்கு இருக்கிற பெருமை என்னன்னால் தமிழ்ல இருக்கு 45 பாட்டு. ஏன் ஆழ்வார்கள்லாம் கூட தமிழ்ல பாடியிருக்காள் என்னால் 1102. தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நம்மாழ்வார் பாடினது 1102, திருமங்கை ஆழ்வார் பாடினது 1084. சொல்லச்சே எண்ணிக்கையை சொல்லச்சே மூச்சு வாங்குறது இல்லையா? அப்படி இருக்கிறச்சேன்னா பாட்டை படிக்க அர்த்தம் படிக்க ரொம்ப சிரமம். அதெல்லாம் இல்ல 45 10 சுலபமா இருக்கு. இன்னொன்னு குழப்பவே மாட்டாரு. ஒருவில்லால் ஒங்கு முன்னீர் சிலையினால் இலங்க சத்த தேவனே தேவனாவான். யார் ராவணேஸ்வரன் முடித்தானோ அது ராமனே தெய்வம் தேடி போகாதீங்க. ஆனா ஆழ்வார் கொஞ்சம் முனியே, நான்முகனே, முக்கண்ணப்பா இப்படி எல்லாம் பாடினா நம்ம சந்தேகம் வந்துடும். இவர் யார சொல்றார்? முனியரை சொல்றாரா, நான்முகனை சொல்றாரா, முக்கண்ணப்பனை சொல்றாரா, வடிவடைவான் ஒரு தலைவனே என்னும் வந்திருவரங்கனே என்னும் யாருன்னே சொல்றாரு தெரியலேன்னு குழப்பமோ இல்லையோ. தொண்டடிப்படி ஆழ்வார் குழப்பவே மாட்டார். ரொம்ப தெளிவா அரங்கநாதன் தான் பரதேவதே, அவனைத்தான் பற்ற வேண்டும். பேராத சீர் அரங்க தையன் சீர் பராச சக்தி விவிதைவ சூயதே சுவாபாவிகி ஞானபல கிரியாச்ச. இந்த பிரம்மத்தினுடைய சக்தி இருக்கே ரொம்ப உயர்ந்தது. இயற்கையிலேயே ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ் அனைத்தையும் படைத்தவர். அப்படிப்பட்ட பகவான் ஈரிலா வன்புகழ் நாரணன் என்னும் தேவதேவோ ஹரிப்பிதா தேவோ தேவயேகா நாராயணஹா என்னும் பலபடிகளாலும் பாடப்பட்ட பகவான் சீர் அரங்கத்து ஐயன். அந்த ஐயனுடைய ஈரிலா வன்புகளில் ஈடுபட்டு தாயாய், தந்தையாய், மக்களாய் மற்றுமாய் ஐயன்கிறதுனால எல்லா உறவும் அவர். மாதா நாராயணா, பிதா நாராயணா, பிராதா நாராயணா, எல்லா உறவும் தாமேயாக இருந்த அரங்கன் அரங்கத்தையன். ஸ்ரீரங்கம் பேரை சொன்னா தம் பேரை சொன்னா தான் பெருமாள் பிடிக்குமா? அதோட சேர்த்தே சொல்லுங்களேன். ஊரை விட்டு பிரிச்சு அவருக்குன்னு ஒரு பேர் இருக்கு, அழகிய மணவாளன். இதான் அவருக்கு பேர், அழகிய மணவாளன். அழகிய மணவாளன் யாரு சொல்றா அந்த பேரை? இப்போ அரங்கநாதன். எங்க இறங்கினாலும் ஸ்ரீரங்கநாத சுவாமி தேவஸ்தானம், அழகிய மணவாளன் தேவஸ்தானம் போடுங்க. இவர் யாரு சுவாமி? புது பெருமாள் தெரியவே தெரியாதுங்கிற அளவுக்கு இந்த நிரூபகமே பேராத சீர் அரங்கத்தையன் கடற்கணியும் திருவடிகளுக்கு அலங்காரமாக சமர்ப்பித்த பரன். பரன் சேஷத்துவத்துக்கு தலைவர். பகவானுக்கு கைங்கரியம் பண்ணும் தொண்டர்களுக்குள்ளே தலையாரவனான திருமடி தொண்டரடிப்படி ஆழ்வார். அந்த தொண்டரடிப்படி என்னும் அடியனை அடியன் என்ற அருளியன்னு தான் அடியவனா இருக்கணும். அடியவன்னா உனக்கு மட்டும் இல்ல, உன் அடியார்களுக்கு அடியவனா இருக்கணுங்கிற அளவுக்கு பிரார்த்திச்சிருக்கார் வந்து. அப்படி அடியவனுக்கு அடியவனுக்கு அடியவன், தொண்டர்களுக்கு அடிப்பொடி என்றே பெயர் பெற்ற ஆழ்வார். அவர் தாளன்றி ஆதரியா மெய்யன். தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருவடிகளை தவிர மற்றொன்றில் ஆதரவில்லை. ராமானுஷருக்கு என்ன தெரிஞ்சின்றார்? இப்ப தொண்டரடிப்பொடி ஆழ்வார் இடத்துல இருந்து புஷ்ப கைங்கரமான ஆசை வந்துச்சு. அது அவரால் வந்ததுதான் இவருக்கு. இப்போ அதனாலதான் அனந்தாழ்வான திருவேங்கடத்துக்கே அனுப்பிச்சே விட்டார். அப்ப 1 புஷ்ப கைங்கரியம், 2 சுருக்கமா சொல்லி தெளிவா சொல்லி குழப்பம் இல்லாமல் பொட்டில் தெரித்தா போல சொல்லிடணும் இல்லையோ. அது ஸ்ரீபாஷத்துல எங்க பார்த்தாலும் கிடைக்கும். அது தொண்டரடிப்பொடி ஆழ்வார் பாட்டை படிச்சுட்டதுனாலே குழப்பமே இல்லாமல் தெளிவா ராமானுஷர் எப்போதும் கூறுகிறார். மேலும் அரங்கநாதனிடத்தில் இவருக்கு பிரதிபத்தி வந்ததே. ஸ்ரீரங்கம்னு சொன்னா உடனே உருகுகிறாரோ இல்லையா ராமானுஷர்? அது யார்கிட்டேன்னு வந்தது? இவர் தான், தொண்டரடிப்பொடி ஆழ்வார் தான் அந்த உருகுகிற உள்ளத்தையே சுவாமிக்கு கொடுத்தார். ஆதரியா மெய்யன், தாளன்றி ஆதரியா மெய்யன் ராமானுஷன் சரணே கதிவேரனக்கே. ராமானுஷர் திருவடிகளை தவிர வேறு கதி இல்லை. இல்ல வேறுபட்ட கதி அப்படின்னா உபாயமும் உபேயமும் ராமானுஷர் திருவடிகளே.
பகவான் அடைவதற்கு வழியும் உடையவர் திருவடி, அடைந்து கைங்கரியம் பண்ண வேண்டியதும் உடையவர் திருவடிகளுக்கு. இதுதான் பிராபியம் பிராபகம்னு சொல்லுவா, உபாயம் உபேயம்னு சொல்லுவா. உபாயம்னா வழி, பகவான் அடைவதற்கு வழியும் ராமானுஜர் திருவடி. கடைசியில வைகுந்தத்துக்கு போய் என்ன பண்ண போறீர்? கைங்கரியம் பண்றதும் உடையவர் திருவடிகளுக்கு. ஆனாலே வேறு கதியை தேடி போகாமல் கதிவேரனக்கே இதுவே எனக்கு அனைத்து கதியுமாக இருக்கும் என்பது 13வது பாசுரம். செய்யும் பசுந்துளவத் தொழில் மாலையும் செந்தமிழில் பெய்யும் மறைத்தமிழ் மாலையும் பேராத சீர் அரங்கத்தையன் கடற்கரியும் பரந்தாளன்றி ஆதரியாமையன் இராமானுஜன் சரணே கதிவேரனக்கே